ஆண்டவரே தகுதியில்லாத தேவைப்படுத்தணும். இந்த உபவாச நாளிலே ஆண்டவரே வந்திருக்கிற உங்க பிள்ளைகளோட நீங்க பேசணும்ப்பா, நீங்க பேசணும், நீங்க பெருகணும், நாங்க செய்யணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் பெருமை எடுத்து போடுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. ரட்சகர் இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா சொல்லலாமா? வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8. ஒரு தாவீதின் சங்கீதம். ஆரம்பிக்கும் போது தாவீது எப்படி ஆரம்பிப்பார்னா, எவனுடைய மீறல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியை கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று ஆரம்பிப்பார். அதனால இந்த சங்கீதம் தாவீதே பட்சேபால் இடத்துல பாவம் செய்த பிறகு, தேவனிடத்துல மன்னிப்பு பெற்ற பிறகு இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அது தெரியும். தாவீது பாவம் செய்தால், தேவனை விட்டு தூரம் போனான், அக்கிரமம் செய்தால், இதயத்துல கபடு இருந்தது. ஆண்டோடைய கிருபையினாலே தன்னுடைய பாவங்கள் அற ஈசோப்பினால் சுத்திகரிக்கப்பட்டான். சுத்திகரிக்கப்பட்ட அந்த தாவீது மற்றவர்களுக்கு போதனை செய்கிறார்கள். போதனை செய்கிறதால் போதனை செய்கிற என்ன செய்யறான் விளக்கில வாசிக்கும் போது 9ஆம் வசனத்துல, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்ட ஆளுடைய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு போதகமாய் சொல்கிறார். அப்பா, வாழ்க்கையில புத்தி இல்லாத குதிரை மாதிரி என்ன செய்யாத இருக்காது. புத்தி இல்லாத குதிரையை ஒரு வழிப்படுத்த முடியாது. கோவேரி கழுதையை நாம் விரும்புகிற திசையில சாமானிய மனசு செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. பாத்தீங்களா, ஊர் அது இஷ்டத்துக்கு தான். அப்போ அப்படி போயிடாத, நீ ஒரு நல்வழி பட வேண்டியது அவசியமாயிருக்கு. உனக்கு ஒரு நியமம் தேவை, உனக்கு ஒரு ஒழுங்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு. அல்லேலூயா. தாவீதுடைய ஜெபமே என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு என்ன செய்யுங்க, காட்டு. வாசிங்களே சங்கீதம் 143:8 வாசிங்களே. சங்கீதம் 143:8. அதிகாலையிலே உமது கிருபையை கேட்கப்படும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு. இதுதான் தாவீதுடைய ஜெபம். அவருடைய விருப்பமே அதான். நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்கப்பா, நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு ஜெபிக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேரு நாம் நடக்க வேண்டிய வழியை தேவனிடத்திலிருந்து அல்லது வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு நடக்கிறோம் அப்படின்னு கேட்டா கம்மியம். அல்லது நம்ம வாழ்க்கையில் உள்ள நாம் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் தேவன் சொல்லுகிறபடிதான், வேதம் சொல்லுகிறபடிதான் நடக்கிறோமா அப்படின்னு கேட்டாங்கதான். அல்லேலூயா. ஏசாயால ஆண்டவர் சொல்வாரு, ஏசாயா 48:17 வாசிக்கிறேன். பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து வாசிங்க. சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உண்மை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நாம நடக்க வேண்டிய வழியில் நம்மை யார் மாத்திரம் நடத்த முடியும்? உங்களுடைய தேவன் தான் நடத்த முடியும். அல்லேலூயா. வழியில நடந்து சங்கீதத்துல சொல்றாரு. ஏசாயால வாசிக்கிறவர் நடத்துகிறவர் நான் என்று சொல்றார். அல்லேலூயா. வழியை தெரிந்திருந்தால் மாத்திரம் போதாது, தேவனுடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நான் சொல்ல புரியுதா? நாம் சபைக்கு வரும்போது தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்கிறோம். நாம் வேதத்தை வாசிக்கும் போது தேவனுடைய வழிகளை, வேத கற்றுத்தருகிற வழிகளை அறிந்து கொள்கிறோம். நாம் கற்றுக்கொள்வதும் அறிந்து கொள்வதும் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த வழிகளிலே நாம் நடப்பது.
அல்லேலூயா. எங்க மக மேக்ஸ்ல அவ பரீட்சை வந்து பாடாப்படுத்தி தூங்க விடுறது இல்லை, விளையாட விடுறது இல்லை. அவளை ஒரே படி 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 மேக்ஸ் பயங்கரமா படிச்சுட்டா. படிச்சுட்டு என்னம்மா எக்ஸாம் நல்லா எழுதிட்டியா? நல்லா எழுதிட்டேன். ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, அதை நான் அட்டன் பண்ணல, கஷ்டமானதை அட்டன் பண்ணிட்டு வந்து மார்க் வரும்போது மார்க் இருந்தா கம்மி. அவளுக்கு தெரிஞ்சிருந்தது முக்கியம் அல்ல, அவங்க எக்ஸாம்ல செஞ்சிருந்தா தான் அவளுடைய பிரயாசத்துக்குரிய பலன் அங்க என்ன செஞ்சிருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் வேதத்தை அறிந்து கொள்வதும் வசனத்தை கற்றுக்கொள்வதும் எவ்வளவு முக்கியமோ அதை விட நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை செயல்முறைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சின்ன பிள்ளைல இருந்து நான் பைபிள் படிச்சேன், 4 வயசுல இருந்து. எனக்கு வசனம் நிறைய தெரியும். ஆனா எத்தனை வசனம் என் வாழ்க்கையா மாறுச்சுன்னு கேட்டா கைவிட்டு எழுதிடலாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வசனம் சொல்ற போட்டியில நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்கேன் 2-3 தடவை. வசனம் போட்டியில என்னை அடிக்க முடியாத அளவுக்கு நான் இருந்திருக்கேன். ஆனா எத்தனை வசனத்தை நான் கை கொண்டேன்? என்ன செய்யலாம்? எண்ணிடலாம். பேசிக்கான சின்ன பிள்ளைகள விஷயம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கருத்தருக்கு அதுவே நான் ஒழுங்கா செஞ்சது இல்ல. அல்லேலூயா. அப்போ நாம் வேதத்தை அறிந்து கொள்வதோ, வேதத்தை மனப்பாடம் செய்வதோ, என்ன வசனம் சொல்லும் போது நீங்க சொல்லுவதோ, அல்லது நான் வசனத்தை கொண்டு வந்து இங்கிருந்து நான் உங்களுக்கு சொல்வதோ, இதை விட முக்கியம் நான் வசனத்தை கை கொண்டு போதிப்பது, நீங்கள் வசனத்தை கை கொண்டு ஜீவிப்பது. அல்லேலூயா. வசனம் தான் ஒரு மனுஷனை உருவாக்கும், வசனம் தான் ஜீவன், வசனம் தான் வாழ்க்கை, வசனம் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. 2024 நம்ம எப்படி இருந்தோமோ நமக்கு தெரியும். அதை விட்டுங்க, வருகிற 2025 வரப்போம். உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு பொறுப்புரை, ஆண்டவரே வருகிற வருஷத்திலேயாவது உங்களுடைய வசனத்தின்படி வாழக்கூடிய கிருபைகள் எங்களுக்கு. அல்லேலூயா. ஒரு மனிதன் வசனத்தை கை கொண்டால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறவன் எவனோ, அவ்வளவுதான வசனம். அந்த சங்கீதத்தை வாசிங்கன்னா ஒரு குடும்பத்துடைய என்டையர் பேக்கேஜே அந்த வசனத்துக்குள்ள அடங்கி. ஒரு மனுஷன் வசனத்தின்படி வாழ்கிறதுலதான் அவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஜெபிக்கிறதுனால மாத்திரம் ஆசீர்வாதம் வந்துடாது, ஆராதிக்கிறதுனால மாத்திரம் ஆசீர்வாதம் வந்துடாது. யார் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறானோ அவனுக்கு தான் அந்த டோட்டல் பேக்கேஜ். அந்த நீங்க சைவ 110 நீங்க வாசிக்க தெரியும். தனி மனிதனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, மனைவியுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, சந்ததியுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. சொல்ல புரியுதா? இப்போ உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க, நான் எவ்வளவு தூரம் அல்லது நான் எவ்வளவு வசனத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம், அந்த அளவுக்கு நான் வசனத்தின்படி வாழ்கிறேனா அப்படின்னு நீங்க உங்களை கேள்வி கேட்டீங்கன்னா, நான் என்னைய கேள்வி கேட்டேன்னா கண்டிப்பா என்னால நான் நல்லவன் சொல்ல முடியாது. உண்மைதானே? அல்லேலூயா. ஒவ்வொரு வசனங்களையும் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு பின்னாடி பல நாள் அழுகை, பல நாள் கண்ணீர் இருக்கிறது. எல்லாவற்றையும் கை கொண்டு போதிக்கணும்னா நான் 90 வயசுல நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் போதிக்கிறேன். ஆனால் இவர்களை குறித்த வெளிச்சத்தை தேவன் கொடுத்ததுனால, அவற்றிற்காய் பல நாள் அழுதனால, மாற வேண்டும் என்கிற விருப்பம் இருந்ததுனால்தான் நான் உங்களுக்கு தைரியம் என்ன செய்யற அந்த வசனத்தை சொல்றேன். நீங்களும் இந்த வசனத்தை அறிந்து கொண்ட பின்னாடி இதன்படி இந்த வாழ பிரயாசப்பட்டால் வசனத்தினால் உண்டாகிற மகிமை ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் வந்துடும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்று சொன்னால் மாத்திரம் வசனத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு சொன்னா மாத்திரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடாது. அல்லது வசனத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை அறிக்கைத்தால் மாத்திரம் போதாது, வசனத்தின்படி நீங்க வாழ்ந்தால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க வேதத்துல எந்த ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்துக்கிறீங்க, அந்த வாக்கு தத்தம் கண்டிஷன் இல்லாம இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அதனால வசனத்துக்கு வாக்கு தத்துக்கு மேலையும் படிக்கணும் கீழையும் படிக்கணும்னு சொல்லுவோம். நம்மள வாசிச்சுட்டு போயிடும், நீ தாசன் நீ நாள் மறக்கப்படுவதில்லை, ஏதோ இந்த வசனமோ எந்த வசனத்தையும் நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். ஆனால் அதற்கு மேலையும் கீழையும் தேவன் சில நிபந்தனைகளை வைத்திருக்கலாம். உபவாசத்துக்கு 1 வருஷத்தின் கடைசி, ஆண்டவரே என் வாழ்க்கையில
நான் இதுவரை கற்றுக்கொண்ட வசனங்களை கை கொள்ளாம எத்தனையோ இருக்கு. நான் இதை என்ன செய்யணும் என் வாழ்க்கையில? அந்த வசனத்தை நான் கை கொள்ளணும். 2025 அந்த வசனத்துக்குரிய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வந்து பலிக்கணும். உண்மையா இல்லையா? இல்லையா? நாம் உபவாச ஜபத்துக்கு நம்மை தேவனுடைய சமூகத்துல தாழ்த்துகிறதற்கு ஒரு முகாந்திரம் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது. சும்மா உபவாசத்துக்கு வந்துட்டு போனா மாத்திரம் போனாது. ஆண்டவரே ஒரு பொருத்தனையோட போங்க. ஆண்டவரை போனோட ஒரு வாரம் போன முந்தானத்து வருஷத்தை பார்த்தது போல இந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில் இருக்கு. ஆண்டவரே எனக்கு தெரிந்த தெரியாத வசனங்களை விட்டுருங்க. எனக்கு தெரிந்த வசனங்களை என் வாழ்க்கையில என்ன செய்யணும்? வாழ்க்கையா மாத்த. என் வசனம் வாழ்க்கையா மாறிடுச்சுன்னா நீங்க தான் நடமாடு நிருமங்க. அல்லேலூயா. உங்கள் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டால் உங்களை தேவன் சும்மா விட்டுவார் நினைக்கிறீங்களா? நிச்சயமா விட மாட்டார். வாழ்க்கையில வசனம் என் வாழ்க்கையால் மாறினால் நான் தேவனுக்கு ஆசீர்வாதமாய், அதாவது தேவனுடைய நாமத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது மாத்திரமல்ல, நானே ஆசீர்வாதமாய் மாறுகிறேன். 2024 25 ஒரு முடிவு எடுக்கலாம். இப்போ இந்த வசனத்தை நம்ம எடுத்த உடனே எனக்கு தெரிஞ்சு நான் யோசனை சொல்றேன். உங்களுக்கு அப்படி இருந்திருக்கலாம். இந்த வசனத்தை வாசிச்ச உடனே நமக்கு என்ன தோணும்னா, நம்மளை ஆவிக்குரிய வழியில மாத்திரம்தான் இந்த வசனம் வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி நடக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாருங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யும் வரும். எப்படி பரிசுத்தமா இருக்கணும், அல்லது எப்படி வரணும், ஆவிக்குரிய அனுபவம் அல்ல பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை மாத்திரம்தான் தேவன் சொல்ல விரும்புகிறாரோ என்கிற எண்ணம் நமக்கு வருவது இயல்பு. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் எல்லா பகுதிகளிலும் அவனை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உதாரணத்துக்கு உங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய பகுதி இருக்கிறது, உங்களுடைய உறவுகள் பகுதி இருக்கிறது, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியம் இருக்குது. தேவன் எல்லாவற்றையும் நடத்த விரும்புகிறார். நீங்க நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, என் தனிப்பட்ட ஜீவியத்துல நான் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 2025 இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படித்தானே? நான் இப்படியே இருக்கணும்னு யாரும் விரும்புறதில்லை. அல்லது இதை விட குறைந்தணும் சொல்லி யாரும் விரும்புறதில்லை. இதை விட மேலாக வேண்டும், இதை விட இன்னும் ஆசீர்வாதம் இருக்கணும்னு விரும்புகிறோம். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், அவர் வரும்போது நாம் அவரை தரிசிப்பதினால் அவருடைய சாயலுக்கு ஒன்பாக செய்வோமா மாறுவோம். சொல்ல புரியுதா? 2025 என்னுடைய ஆசீர்வாதங்களை தனியா வச்சுட்டு என்னுடைய குணநலத்துல ஒரு வளர்ச்சி வேணும், என்னுடைய கேரக்டர்ல ஒரு முன்னேற்றம் வேணும். ஊழியை செய்யறனா பவுல் சொல்லுகிறாரு, ஊழியை செய்யற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை நானே அடக்குகிறேன். அது அது ஊழியக்காரருக்கு. உங்களுக்கு சபைக்கு வருகிற நானே அல்லது தேவனை தேடுகிற நானே, மற்றவங்க சொல்றாங்க எப்பா அவன் சபைக்கு போறவப்பா, அப்படி சொல்லப்படுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை நானே கிறிஸ்து சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற சிந்தைகளை கீழ்படுத்துகிறேன் என்று சொல்றார். அடிக்குதோ? அல்லேலூயா. 2025 நம்ம வாழ்க்கையில நம்ம கேரக்டர்ல என்னுடைய குணநலத்துல ஒரு வளர்ச்சி வேணும். எத்தனை நேரமா நம்ம இதற்காக ஜெபம் பண்ணிருக்கோம். இந்த வருஷத்தை காட்டிலும் அடுத்த வருஷம் என்னை ஆசீர்வதிக்கணும் ஜெபம் பண்ணிருக்கோம். என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஜெபம் பண்ணிருக்கோம். தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஜெபம் பண்ணிருக்கோம். எத்தனை முறை அந்த இந்த வருஷத்தை காட்டிலும் வர்ற வருஷத்துல ஏன் குணநலத்துல ஒரு மாற்ற வரணும் எத்தனை ஜெபம் பண்ணிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பா இல்ல. அல்லேலூயா. சபைக்கு நம்ம வரும்போது, சபைக்கு வராம இருக்கும்போது நம்மளை 4 கண்ணு பார்த்துச்சு, சபைக்கு வரும்போது நம்மளை 40 கண்ணு பார்க்குது. உண்மையா இல்லையா? நீங்க ஒரு விஷயம் செய்ய முடியாது. ஒரு விஷயம் என்ன கூட சபைக்கு போறவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, கேட்டிருக்காங்களா இல்லையா? நமக்கு முன்னாடி கேட்கறதுனால நம்ம போக விட்டு பேசிருக்காங்களா இல்லையா? சபைக்கு போற குடும்பம் பாத்தீங்களா? அவங்க அந்த குடும்பத்தை பாத்தீங்களா?
அவரை பார்த்தீங்களா? பேசுற பேச்ச பார்த்தீங்களா? கேட்டுருக்காங்களா இல்லையா? அப்போ என்னுடைய வாழ்க்கையில இது நான் ஆரம்பத்துல சொன்னது போல சொல்லுவான்னு தெரியல, இது செய்தின்னு சொல்றதை விட என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், என்னுடைய தனிப்பட்ட ஜெபம். சொல்லப்போனா இந்த 2024 நான் பல நாட்கள் இதற்காக இந்த அதிகாலையிலே தாழ்வை போல அழுந்தனால தைரியமாய் சொல்லுவேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில என் குணநலத்துல ஒரு மாற்றம் வரணும். ஒரு முறை ஒரு சாட்சி கேட்டேன். என்ன சாட்சி அப்படின்னா, ஒரு பொம்பளை மீன் விற்கிற பொம்பளையா இல்ல பூ விற்கிற பொம்பளையான்னு தெரியல, நம்ம ஊர்ல சென்னை பகுதியில ஏதோ ஒரு பகுதியில் உள்ள பொம்பளை. அந்த பொம்பளை வாயை திறந்தா கூவத்தை திறந்து விட்டமா இருந்தாங்க. சரியான கெட்ட வார்த்தை பயங்கரமா பேசணும், நாட்ட கேள்வி கேட்குமா. ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதோ அன்னைக்கு இருந்து அது வாழ்வில் இருந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட வராது. அல்லேலூயா. நம்ம கெட்ட வார்த்தை அதிகமா பேச மாட்டோம். ஆனா வெளியே தெரியாத எத்தனையோ கெட்ட குணம் நமக்குள்ள இருக்கா இல்லையா? நாங்க கிருபாசத்துல ஒரு பாட்டு பாடுவோம், இந்த வாரத்தோட எங்க சபையில பாடணும். யாரும் பார்க்காத அலங்கோலம் உள்ள இருக்குப்பா, நீங்க பாருங்க, தயவுசெய்து பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அப்போ இதுல இருந்து என்னைக்கு நம்ம முன்னேற்றம் அடைவோம் அல்லது என்னைக்கு முன்னேற்றம் விருப்பப்படுவோம்? முன்னேற்றம் அடைகிறது ரெண்டாவது தான். முதல்ல என்னைக்கு நம்ம விருப்பப்பட போறோம்? ஆண்டவரே என் குழந்தைகள்ல மாற்றம் வரணுமே. அன்னைக்கு பேசின பொய்தான் இன்னைக்கு இருக்கா இல்லையா? அன்னைக்கு இருந்த கோபம் இப்பவும், அன்னைக்கு இருந்த பெருமனா இப்பவும் இருக்கு. அன்னைக்கு இருந்த பீத்தல், நம்ம ஊர்ல சொன்னாங்க பீத்தா, ஒரே பீத்தா பீத்துறாரு, நாங்க அப்படி ஆக்கல, இப்படி ஆக்கு, அது இன்னும் குறையல, பொறாம இன்னும் குறையல. இது எப்போ மாறும்? அது சொல்றான், ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வெளியே எனக்கு காண்பி ஆண்டவர். காலையில் எழுந்து சொல்றோம், இன்னைக்கு நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுங்க, நான் காலம் முன்னும் நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுங்க, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். இதுதான் தேவன் விரும்புகிற ஜெபம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில 2025 நம்முடைய குணத்துல, நம்முடைய கேரக்டர்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி வரும். அல்லேலூயா. 2024 விட 2025 நான் எவ்வளவு மாறி இருக்கிறேன்னு தான் தேவன் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான்ல இருந்து புறப்பட்ட பின்னாடி அவனாந்தத்துல அவன் கேரக்டர் மாறவே இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்துல குறைவு இல்லை, அவனுடைய குணநலம் மாறவே இல்லை. நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் 1990-80 நீங்க ரட்சிக்கப்பட்ட இங்க இருக்கிறீங்கன்னு தெரியல. 90-80 ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம தீவுக்குள்ள ஒரு மதிப்பு இருந்துச்சு, ஒரு பேர் இருந்துச்சு. சபைக்கு போறோம், ஆண்டவரை தேடுறாங்கன்னா ஒரு மதிப்பு இருந்தது. இவன் கேரக்டர் இப்படி இருக்கு, இவன் பொய் சொல்ல மாட்டாயா, சபைக்கு போற பொய் சொல்ல மாட்டாயா, இப்படி ஒரு பேர் மதிப்பு நம்ம தீவுக்குள்ள இருந்தது. இப்ப இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை, கண்டிப்பா இல்லை. எல்லாத்துலயும் அஞ்சனாயா பண்றாங்கன்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லி நம்மளே பாக்குறோமே. அப்ப 2025 நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குணநலன்கள்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. பாருங்க, குடும்பத்துல ஒரு 10 பேர் இருக்கீங்க, ஒரு 5 பேர் இருக்கீங்க, 4 பேர் இருக்கீங்கன்னா, குடும்பத்துல கேரக்டர் மாறிடுச்சுன்னா குடும்பத்துல பிரச்சனை வருமா? எதையும் சகிச்சு போற ஒரு கேரக்டர் உங்களுக்கு வந்துருச்சுன்னா குடும்பத்துல சமாதானம் சண்டை வருமா? இல்ல, சமாதானம் இல்லாம இருக்கும் போது வெளியே பிரச்சனை போகுது. ஒரு பிரச்சனை உள்ள இருக்கும் போது அதை வெளியிடுமா, அதை பிரதிபலிக்கிறோம். அப்ப மாற வேண்டியது எது? நம்முடைய பொருளோ, நம்முடைய வீடோ, நம்முடைய இடமோ இல்லை, மாற வேண்டியது நம்முடைய குணம் முதலாவதாக. அல்லேலூயா. தீர்க்கதரிசனமாய் தாவீது சொல்கிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு. அப்படின்னா நம்ம உலக பிரகாரமா அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படிதான் நம்ம நடக்கணும். இல்லையா? சரி, நம்ம நிறைய விஷயத்தை நம்ம தியானத்துல ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நம்ம ஆண்டவரை தேடி வந்ததுடைய ஒரு நோக்கம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, தேவன் நம்மை முடிவு முறையிலும் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
எனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் என் வாழ்க்கையில அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம தேவனை தேடி வரும். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு குறைவு வரும்போது என்ன செய்வோம்? என்ன செய்வீங்க? அதை நான் என்ன செஞ்சேன்? நான் செஞ்சதான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். வேதமும் அதை அப்படியே ஆச்சரியமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்சா. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில குறைவு வரும்போது எதை சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, அவர் எனக்கு சகாயர், நான் எனக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இதை குறித்து கவலைப்படாதீங்க, நேரத்துல போட்டு. ஆனால் குறைவு வரும்போது அந்த வசனம் என் வாழ்க்கையா மாறுதா அப்படிங்கிறதா? நிச்சயமா இல்லை. ஒரு குறைவு வரும்போது கர்த்தர் இருக்கார் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வருமானு கேட்டா 100ல 1 நேரம் வந்திருக்கலாம். அதாவது நீங்க ரொம்ப பரிசுத்தமானவர்களா இருந்தா உங்களுக்கு அதிக நேரம் வந்திருக்கலாம். இயல்பாக நம்ம வாழ்க்கையில குறைவு வரும்போது நமக்கு என்ன வரும்னா, தேவன் மேல நம்பிக்கை வருகிறதில்லை, மாறாக தேவன் மேல சலிப்பு. ஆண்டவரை தேடின, ஏன் வாழ்க்கையில் இப்படி வருது, ஏன் இப்படி அனுமதிக்கிறார்? முதல்ல தேவன் மேல சலிப்புக்குள்ள போகும். ரெண்டாவது நம்முடைய நீதியை சொல்ல ஆரம்பிக்கும். நான் ஆண்டவருக்கு என்னதான் செஞ்சு தெரியுமா, நான் எப்படிலாம் ஆண்டவரை தேர்ந்து தெரியுமா? சொல்லது இல்லையோ? சொல்லிருக்கீங்களா? அதை யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? முதல்ல தேவனை செலுத்திக் கொள்ளும். ரெண்டாவது நம்முடைய நீதியை சொல்லும். ஆண்டவர் நான் உண்மையா தேர்ந்தேன், ஆண்டவருக்கா உழைச்சேன், ஆண்டவருக்கா கொடுத்தேன். ரெண்டாவது. மூணாவது சுத்தி என்ன செய்ய ஆரம்பிப்போம், பார்க்க ஆரம்பிப்போம். இவனுக்கு நான் உதவி செஞ்சேன், என்ன செய்ய எனக்கு உதவி செய்யல. இவனுக்கு நான் உதவி செஞ்சேன், எனக்கு என்ன செய்யல உதவி செய்யல. மூன்றாவது என்ன செய்யணும்னா, நம்மை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து குற்றம் என்ன செய்ய ஆரம்பிப்போம், கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. நான்காவது அவங்களை நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், குறை சொல்ல ஆரம்பிச்சோம். இதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறைவு வரும்போது ஏற்படுகிற மனநிலை. ஆனா வேதம் சொல்லுது, குறைவு வரும்போது எதையும் யோசிக்காத, உங்களுடைய குறைகள் எல்லாம் என் சமூகத்துல வச்சு நான் பார்த்துக்கிறேன் வேதம் சொல்லுது. 2024 இந்த வாசகத்தின் படிதான் நான் வாழ்ந்தேன். எத்தனை பேர் சாட்சியா சொல்ல முடியும்? கண்டிப்பா முடியாது. அப்போ இந்த வாசகத்தின்படி நான் வாழ்ந்தேன் என்றால், எனக்கு வாழ்க்கையில குறைவு வரும்போதெல்லாம் அந்த குறைவுக்கு வேதம் என்ன காட்டுதோ அதன்படி நான் ஜீவிச்சேன்னா வேதம் சொல்லுகிற சமாதானமும் ஆசீர்வாதமும் என்னை வந்து சேருமா சேராதா? அப்ப நான் செய்ய வேண்டியது என்ன? அந்த வசனத்தை என் வாழ்க்கையால் மாற்றுகிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை விட்டு, எகிப்தை விட்டு வனாந்திரத்துக்கு வரும்போது அவங்களுக்கு நிறைய குறைவுபட்டுச்சு. குறைவு வந்துச்சு. அந்த சாப்பிட குறைவுன்னு சொல்லும் போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. தண்ணி கிடைக்கும், அவங்க விரும்பின தண்ணியில கசப்பான தண்ணி கிடைச்சது. அவங்க விரும்பின கறி சாப்பிடல. இப்படி அவங்க வாழ்க்கையில குறைவுபட்ட போது நம்ம நினைக்கிறோம், முதல்ல இப்படி இருந்திருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நீங்க உண்மையிலே அந்த வேதத்தை நீங்க கண்ணாடி மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா நம்ம தான் அங்க இருக்கும். நம்ம வாழ்க்கையில குறைவு வந்த போது அவர்கள் எப்படி தேவனை நோக்கி முறுமுறுத்தார்களோ நாம ஆண்டவரை பார்த்து சலிச்சிருப்போம். ஆண்டவரே ஏன் எப்படி எங்களுக்கு அனுமதிக்கிறீங்க? ஏன் எங்களுக்கு மட்டும்தான் வரணுமா? நாங்க மட்டும்தான் கஷ்டப்படணுமா? இது சலிப்பு வந்த உடனே தங்களுடைய நீதிகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க? நாங்க பாத்திரத்தை அண்டையிலே உட்கார்ந்து கருதினோம், நாங்க அங்க கஷ்டப்பட்டு பரவாயில்ல, இங்க வந்து எங்களை கொள்றீங்களே. ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு ஊழியத்துக்கு வந்தாலும் என்ன சொல்லுங்க, ஊழியத்துக்கு வராதுக்கு முன்னாடி எல்லாத்தானே இருந்தேன், கொண்டு வந்து கொலையா கொள்றீங்க அப்படி சொல்லு. விசுவாசி சொல்லு, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியாவது நல்லா இருந்தேன், சபைக்கு போறதுக்கு முன்னாடியாவது நாங்க நல்லா இருந்தோம், இன்னைக்கு சபைக்கு போனோமோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு சொல்லும். அதை நீங்க வாசிக்கல சிரிப்பா இருக்கு. அந்த வருஷத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 14:12 வாசிக்கல. மன்னித்துக் கொள்ளுங்க, யாத்திராகமம் 14:12 வாசிங்க. நாங்க பார்த்து இங்க வேற எதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்க நியாயத்தை சொல்றாங்க. நமக்கு பார்த்தா பாவிகளா
எகிப்திலே உன்னை கொலையா கொண்டு உன்னை தூங்க விடாம இவ்வளவு அடிமைத்தனத்துல வச்சிருந்தா உடனே அவர் கிருமியாய் மீட்டு கொண்டு வந்தாரு. நீ அதை மறந்துட்டு உன்னுடைய நியாயத்தை சொல்ற மாதிரி நமக்கே என்ன வருது? அவங்க சொல்ற விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்க தோணுது. இதே போல நம்ம தேவன் மாதிரி சொல்ற நியாயங்கள் 16:2 வாசிங்க. அதே 16:2 சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையினால் செத்து போனோமானால் சொல்றாங்க, நாங்க அங்க பாத்திர தண்டையில என்னத்த கறியை நல்லா சாப்பிட்டோம், வனாந்திரத்துல வந்து சொல்றீங்களே. இல்லையா? இந்த ஆட்டுக்கு இறை கொடுத்துட்டு வெட்ட போற மாதிரி அவன் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுக்கணும்? எகிப்துல இருங்கள இஸ்ரவேலர்களை பாடாய்படுத்தினான். ஆனா இவர்கள் அது பெரிய நியாயமா பேசுறான். அடுத்த ஸ்டேஜ் போன உடனே ஒண்ணு வரலைன்னு உடனே யாரை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்க? மோசையும் ஆரோனையும் பார்த்து என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். இதுதான் ஒரு மனிதனுடைய மனநிலை. நம்ம வாழ்க்கையில குறைவுகள் வரும்போது, நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது நாம முதல்ல தேவனை செலுக்கிறோம், நம்முடைய நீதியை சொல்றோம். மூணாவது மனிதர்களை பார்க்கிறோம், மனிதர்களை பார்த்து குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தாயின் கற்பத்தில் இருப்பது யாரும் உன்னை நான் என்ன செஞ்சேன்? தாங்கினேன். உன்னை முதிர் வரைக்கும் நான் தாங்குவேன், நான் அப்படி செய்வேன், உன்னை சுமப்பேன்னு தேவன் சொல்லுகிறார். ஆனா நமக்கு அவர் மேல விசுவாசம் வரல, மாறாக நாம விசுவாசத்துல குறைந்து என்னென்னமோ காரியங்களை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில குறைவு வரும்போது ஒரு மனுஷனுக்கு விசுவாச குறைச்சி தானாகிறது. இது இயல்பான கேரக்டர். ஆனா இது ஆவிக்குரிய அனுபவத்துல இது ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர்ச்சி அல்ல. அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனை தேடி வருகிறான், தேவனை பின்பற்றுகிறான், அந்த சபைக்கு வருகிறான். ஆவிக்குரிய நிலையை நீங்க எப்படி அளப்பீங்க? அல்லது வேதம் எப்படி அளக்கிறது? சொல்லுங்க, வசனம் எப்படி ஒரு மனிதனை அளக்கிறது? நீங்க சபைக்கு நம்ம வருகிறோம், நம்முடைய ஆவிக்குரிய நிலையை எப்படி வேதம் அளக்கிறது? இவங்க ஆவிக்குரியவங்களா இல்லையா அப்படின்னு வேதம் எப்படி அளக்கிறது? அல்லது வேதம் எப்படி நிர்ணயிக்கிறது? அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு வசனத்தை கைக்கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் நாம் எவ்வளவுக்கு ஆவிக்குரியவர்கள் என்பதை வேதமும் தேவனும் அளவிடுகிறார். புரியுதா? கடினமான காரியம்தான். ஆனா அந்த வருஷத்தின் கடைசியை நம்ம கத்துக்கிட்டு அல்லது நம்மை அதை அறிந்து கொண்டு நம்ம சரி செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம சரி செஞ்சுட்டோம்னா வேறு நிச்சயமா 2025 நமக்கு நன்மை தருவார். நமக்கு 2025 மற்ற ஆசீர்வாதம் வருதோ இல்லையோ, என்னுடைய கேரக்டர்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரணும். என்னுடைய குணத்துல நான் ஒரு அடி முன்னாடி போகணும். 30 வருஷமா இதே குணத்துலதான் இருக்கேன் இல்ல, என்னுடைய குணத்துல ஒரு அடி முன்னா போகணும். ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி, ஒரு புதிய அனுபவம் என்னுடைய குணத்திலே வர வேண்டும். எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்திற்காய் ஒரு ஸ்டேஜ் முன்னாடி போகணும்னு வாஞ்சிக்கிறோமோ அதை விட அதிகமாக நம்ம வாஞ்சிக்கணும். மாறுறவங்க தான் அவர் கூட்டிட்டு போவார். மறுரூபமாக்கப்பட்டவர்கள் தான் அவர் அழைச்சிக்கணும். கேரக்டர்ல மறுரூபமான பார்த்தீங்களா, நம்முடைய உலகங்கள்ல மாறு பார்த்தீங்களா, தேவன் அழைத்துக் கொண்டு போவார். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆவிக்குரியவன் யார்? மனதில் புதிதாகிறவன் மறுரூபமாகிறவன். ரட்சிக்கப்படும் போது என்னுடைய பாவங்களை நான் கழுவப்பட்டேன். பாவம் மாத்திரம் 3ஆவதாக என் குணம் மாறுகிறேன். என் வாழ்க்கையில அன்றாட நான் இந்த குறைகளை சந்திக்கிறேன். உண்மையா இல்லையா? இந்த வாரத்துல நல்லா இருக்கும், அடுத்த வாரத்துல குறைபடுறோம். இந்த மாசத்துல நல்லா இருக்கும், அடுத்த மாசத்துல குறைபடுகிறோம். இந்த வருஷத்துல நல்லா இருக்கும், சில வருஷத்துல நம்ம குறைபடுகிறோம். குறைவு வரும்போது விசுவாச குறைவு தானாய் வருகிறது. விசுவாசம் குறைபடும் போது தேவனை முன்னிறுக்கிறோம், நம்முடைய நீதியை சொல்லுகிறோம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கிறோம், அவர்களை குறை சொல்கிறோம். இதெல்லாம் விசுவாசத்தின் குறைபாடு.
உங்க விசுவாசத்துல மட்டும் குறை இல்லாம வச்சுக்கிறேன், நீங்க தேவனை கண்டிப்பா முன்னிறுத்த மாட்டீங்க. உங்க நீங்க சொல்லவே மாட்டீங்க. நீங்க மற்றவங்களை பார்க்கவே மாட்டீங்க. மற்றவங்களுக்கு செய்த நன்மையை நீங்க சொல்லி குறையும் சொல்ல மாட்டீங்க. உண்மைதான், நான் மற்றவங்களுக்கு செய்வது உண்மை. நமக்கு ஆபத்து வரும்போது, நமக்கு ஒரு குறை வரும்போது நம்மை அவர்கள் பார்க்காம இருக்கிறது உண்மை. ஆனா தேவன் அப்படிப்பட்ட நிலைமையில அவர்களை பார்க்க சொல்லல. அப்படிப்பட்ட நிலையில உன்னுடைய கண்கள், உன்னுடைய இருவை என்னை நோக்கி பார்க்கட்டும் தேவன் சொல்றார். ஏன்னா உன்னைய தாய் எடுத்து நான் இல்ல, உன்னை இன்னொரு மாதிரி தப்பித்து நான் தானே, உன்னை நிறைய வயது வரை நான் தானே தப்பித்தேன். உன்னுடைய காலம் முடிவு வரை நான் தான் உன்னை தப்பித்து போனேன். நீ என்னைய பார்க்கல. 2024 வரை வந்து நம்ம பேர்ந்திருக்கலாம். 2025 ஒரு வாழ்க்கையில மாற்றம் தேவை. அந்தவரே எனக்கு இந்த குணத்துல மாற்றத்தை தாங்க. என் வாழ்க்கையில குறைவு வரும்போது, என் வாழ்க்கையில நான் ஒரு கஷ்டத்தை சந்திக்கும் போது நான் உண்மை பார்க்கணும்பா. நான் குறை சொல்லக்கூடாது, நான் சுத்தி பார்க்க கூடாது, என்னை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. மற்றவர்கள் எனக்கு ஒன்றும் செய்யலைங்கிற குறைகள் பாடக்கூடாது. 2 பேர் ஞாபகம் போனாங்க. அதுல ஒருவன் தன்னை தாழ்த்தினவன் தான் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டான். அதே வந்து தன்னை செஞ்ச காரியத்தை சொல்ற, நான் என்ன செஞ்சிருக்கேன், உண்மை செஞ்சதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதை யாரும் அங்கீகரிக்காமலும் இல்லை. தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுறது எல்லாம் உண்மை. ஆனா தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் விரும்புகிற குணம் என்ன? வாழ்க்கையில குறைவு வரும்போது, வாழ்க்கையில இழப்பு வரும்போது, வாழ்க்கையில பிரச்சனை சந்திக்கும் போது நம்முடைய இருதயம் தேவனை முறுமுறுக்கிறதா இல்லை, நம்முடைய இருதயம் தேவனை சார்ந்திருக்கிறதா இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த மாற்றம் வேணும்? உண்மையிலே மாற்றம் வேணுமா? இந்த மாற்றம் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சூழ்நிலையிலையும் நாம் தேவனை விட்டு தூரம் போகவே மாட்டோம். அவர் மேல இருக்க நம்ம வச்சிருக்க நம்பிக்கையை தண்ணீரோ அல்லது வெள்ளங்களோ எந்த ஒரு அக்கினியோ நம்மளை ஒன்றும் செய்யாது. நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தரையே சார்ந்திருப்பேன் என்ற விசுவாசம் நமக்குள்ள வந்தா, நாம் உண்மையில்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையில்லவரா இருக்கிறாரு. ஒரு பிரதர் ஆண்டவருக்காக ரொம்ப செயல்படுவார். ரொம்ப அவருடைய இயல்புக்கும் அவருடைய குணநலத்துக்கும் அவருடைய சரீர வளர்ச்சியும் தாண்டி ரொம்ப பிரயாசப்படுவார். ஒருத்தர் நம்ம ராம்நாட்டுக்குள்ள ஒரு இடத்துல இருக்கிறார். அவ்வளவு உருவமாய் செயல்படுவார். கடைசியா ஒரு வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணார். ஊழியத்திற்காய் அவர் ஊழியம் பார்க்கிறாரு. அவர் வந்து பாஸ்டர்ல ஒரு சுவிசேஷ ஊழியம் தான். அவர் நிறைய பேரை ஏற்றிட்டு வரணும்னு நினைப்பாரு. அவர் உச்சிக்குடிக்காக அந்த பகுதியில் இருக்கிறார் நினைப்பாரு. அப்ப இதற்காக ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன்னா ஆளை பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளவுதான் இருப்பார், இவ்வளவு சிஸ்டா இருப்பார். வண்டியில உட்கார்ந்து செய்ய முடியாது ஓட்ட, அந்த அளவுக்கு ஒரு எல்லா வண்டியிலையும் உட்கார்ந்து ஓட்ட முடியாது. ஆனா வண்டி வாங்கணும்னு பிரயாசப்படுறார். ஆண்டவருக்குன்னா அப்படித்தான் பிரயாசப்படுறாரு. அவருடைய குடும்பமாய் சேர்ந்து கடைசியா நாங்க பஞ்சாப்ல இருந்து வரும்போது யதார்த்தமா யாங்கோ மூலமா ஒரு வண்டி அவருக்கு செலக்ட் ஆகுது. ஒரு வண்டி அவருக்கு இந்த வண்டி வாங்கணும்னு சொல்லும்போது அவர் யாங்கோராக பேசி கடைசியில ஒரு வண்டியை புக் பண்றாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு கடைசியா அவர் சொல்றாரு, வண்டியில வந்து இந்த ஆக்சிலேட்டர் எல்லாம் கீழே இருந்து வராம சில வண்டியில மேல இருந்து வந்துருக்கும் பார்த்தீங்களா, கீழே இருந்து வருதுன்னா நம்ம வந்து காரை கீழே ஊண்டிட்டு என்ன செய்வாங்க அமுக்கும். சில வண்டியில இந்த முன்னாடி இருந்து வர்ற மாதிரி சில வண்டியில இருக்கு. அப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர சொல்லியிருக்காரு. இப்பெல்லாம் கேட்கிறாரா அப்படின்னு போனா ஒரு வண்டியை பாக்குறோம், புதிய வண்டி மாதிரி இருக்கு. பல 20 வருஷத்துல வண்டி புதிய வண்டி மாதிரி இருக்கு. இவர் என்ன கேட்டாரோ அதே மாதிரிதான் கிளட்ச் இருக்கு, பிரேக் இருக்கு, ஆக்சிலேட்டர் இருக்கு. ஒரு மனிதன் தேவனுக்காய் உண்மையா இருக்கணும்னு அப்போ எல்லாத்தையும் ஜெபம் பண்ண சொல்லிட்டாரு. காருக்கா ஜெபம் பண்ணு, என்ன ஜெபம் பண்ணு தெரியல. தப்புன்னு வார்த்தை வாயில வருது, ஆண்டவரே நாங்களே உண்மையா இருக்குன்னு நினைச்சேன், நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கீங்கப்பா அப்படின்னு. அந்த காரை வெளியில பார்த்தா நம்ம ஊர்ல 2 லட்சம் ரூபாய் மதிப்பு, 90,000 ரூபாய்க்கு முடிச்சு வாங்கிட்டு வந்தேன். ஒரு வேகனார் வண்டி. நாம உண்மையுள்ளவர்களா இருக்கும் போது, அதை இருக்க பிரயாசப்படும் போது அவர் அதை விட நமக்கு உண்மையுள்ளவராக இருந்து
நம்முடைய காரியத்துல உண்மையாய் செயல்பட விரும்புவார். தேவன் விரும்புகிற காரியம் நம்மகிட்ட பொண்ணு பொருளை நமக்கு அதிகமா கேட்கல, நம்முடைய குணங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா நேரத்திலும் நாம் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பெரிய சத்தியம் இல்லை. ஆனா இது இல்லாமலே நம்ம 20 வருஷம் கடந்துட்டோம். ஆவிக்குரிய 20 வருஷம் ஓடிட்டோம். உலகத்துல மாற்றம் வரவும் இல்லை, நம்ம மாற்றம் வரணும்னு விரும்பவும் இல்லையா? ஒரு மனிதனுடைய குணம் மாறிடுச்சுன்னா ஒரு சூழலே மாறிடும். உங்க வாழ்க்கையில உங்க கேரக்டர் மாறிடுச்சுன்னு சொல்லுங்களேன், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையே மாறிவிடும். அல்லேலூயா. நமக்கு குறைவு வரும்போது நாம் தேவனை முறுமுறுக்க வேண்டாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பார்க்க வேண்டாம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு நன்மை செய்யலையே, நான் வந்து நன்மைக்கு ஒரு நன்மை செய்யலையே அப்படின்னு யோசிக்க வேணாம். அதுக்கு பதில நம்மை தப்புவித்துக் கொண்டிருக்கிற, நம்மை தப்புவிக்க போகிற அவரே நோக்கி பார்த்து. அல்லேலூயா. 2024 குறைவு வரும்போது மனுஷனை பார்த்துட்டு போயிட்டோம், தேவனுடைய குடும்பத்துக்கு போயிட்டோம். 2025 வாழ்க்கையில என்ன வந்தாலும் அவரையே பார்க்க. இந்த ஒரு கேரக்டர் வந்துருச்சுன்னா உங்க நீங்க குறைய நீங்க யார்ட்டையும் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு விசுவாசத்துக்கு என்ன, அவங்க என்னோட இருக்கிறாங்க, நான் அவரோட வாசலுக்கு நடக்கிறேன். அல்லேலூயா. இப்போ தேவனை முருகனுக்கும் நம்ம தேவனுக்கு ஒண்ணு என்ன செய்ய முடியாது. ஆனா மனுஷனை பாக்குறோம், மனுஷன் ஒண்ணு நமக்கு செய்யல, பார்த்தா அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். நம்ம கஷ்டப்படுறோம், அவன் கஷ்டப்படுறோம், உதவி செஞ்சோம். ஆனா நம்ம கஷ்டப்படும் போது சுத்தி பார்த்து அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான், அவன் பிள்ளைக்குட்டியை பாக்குறான், அவன் வேலையை பாக்குறான், அவன் தொழிலை பாக்குறான். நம்மளை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? நான் நல்லா இருக்கும்போது அவங்க பாத்துக்கிறேன். பழி வாங்குற எண்ணம் தானா வருதா? நான் மற்றவர்கள் நல்லா இல்லாத போது நான் அவருக்கு இறங்கி போய் உதவி செஞ்சேன். ஆனா நான் நல்லா இருக்கும் போது அவங்க என்ன செய்யல, பார்க்கவே இல்லையே, கண்டிக்கிறதே இல்லைன்னு சொல்லும் போது அவர்களை குறித்த ஒரு கோபம், ஒரு கசப்பு எனக்குள்ள வருது. எதாவது மாறுகிறதுனா பழி வாங்குறதா என்ன செய்யுது, மாறுது. உங்க மனசுல வச்சிருக்கிற காரியத்தை, மற்றவங்களுக்கு விரோதமா நீங்க வச்சிருக்கிற காரியத்தை எவ்வளவு நாள் நீங்க அடக்குறீங்களோ அவ்வளவு கசப்பா அது மாறிடுது. எனக்கும் ஒரு சின்ன வருத்தம் வருதுன்னா மனம் விட்டு பேசிட்டா முடிஞ்சு போச்சு. நான் எவ்வளவு நாள் அதை வச்சுக்கிட்டே எனக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு அவருக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு அவருக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தும் அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது கசப்பாய் மாறும், பழி வாங்குதலாய் மாறும். இந்த பழி வாங்குதலுடைய எண்ணம் அது இந்த கசப்பாய் வருகிற எண்ணம் ஆவிக்குரியவனுக்கு ஏற்றதே இல்லை. உங்களுக்கு ஒருவன் தீமை செய்திருந்தாலும் நாம் பதிலுக்கு அவனுக்கு தீமை என்ன செய்ய முடியாது. நீ தீமையிலே எண்ணப்படாமல் தீமையை நன்மையினால், ஆண்டவர் சொன்னாரு, நீ எப்படி மன்னிக்கிறியோ அப்படித்தான் நான் உனக்கு என்ன செய்ய மன்னிப்பேன். நாம் எப்படி மற்றவர்களுக்கு மன்னிக்கிறோமோ அப்படித்தான் நமக்கும் மன்னிக்கப்படும். ஒருவருடைய தப்பிதங்களை ஒருவருக்கு செய்ய. இந்த குணத்துல நீங்க எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கீங்க, நம்ம எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கோம். மற்றவர்கள் நமக்கு செய்த காரியத்தை மனதில் வைக்கிறோம். ஒருவேளை நம்முடைய உறவுகளா இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களா இருக்கலாம், நம்முடைய தொழில் செய்யறவர்களா இருக்கலாம், நம்முடைய நண்பர்களா இருக்கலாம், நம்ம குடும்பத்தினர்களாக இருக்கலாம். நம்மளை ஒண்ணுக்கு பார்க்கலையே, நமக்கு ஒண்ணு செய்யலையே அப்படிங்கிற எண்ணத்தை வைத்துக் கொண்டு எவ்வளவு நம்ம இருக்கிறோம். இது தேவனுக்கு பிரியமான குணமே அல்ல. 6 வருஷத்துக்கு ஒரு செய்தி இல்லை. என்னுடைய ஜெபம், என்னுடைய விருப்பம், இது உங்களுடைய ஜெபமாய் விருப்பமாய் மாற வேண்டும். 2025 யார் மேலே எனக்கு கசப்படுகிறது, யாரை நான் பழிக்கு பழி வாங்கக்கூடாது. அல்லேலூயா. தாவீதை பத்தி நமக்கு தெரியும். தாவீதை அவங்க அப்பா என்ன செய்ய மாட்டார், கண்டிக்கவே மாட்டார். அவனை பெற்று விட்டாரு, எப்படியோ போடாம விட்டாரு. அவன் அலைஞ்சுக்கிட்டு காட்டுல இவங்க தந்திக்கு சாப்பாட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவன் இந்த கஷ்டப்பட்டு ஆடோட கிடக்கான். உனக்கு பிள்ளை அவ்வளவு கேட்டா அவ்வளவுதான் சொல்லணும். அவ்வளவுதான் நாம ஒருத்தர் இருக்கான். அப்பதான் யோசனை சில இடத்துல அப்படித்தான் ஆயிடுது.
சில பேரால் நாம் அப்படி ஆக்கப்படுகிறோம். ஆட்டை பார்க்கறதுக்கு தான் ஆளு, சோழனிக்கும் போது ஆள் ஒண்ணு செய்ய தேவை இல்லை. யாருக்கும் மறந்துட்டான். அண்ணன் தம்பி இவனை பார்த்தாலே எரிச்சல். யுத்தம் பண்ற இடத்துக்கு போறான், உள்ள விட மாட்டேனே, போடா வேலையை பார்த்துட்டு போறாங்க. அண்ணனுக்கு எனக்கு பிடிக்கல. ஆனா தேவன் இவனை உயர்த்தின பிறகு சவுலுக்கு ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கும் போது சவுலுக்கு பயந்து இவங்க பெற்றோரும் சகோதர குடும்பத்தார் யாரை தேடி வந்தாங்க? தாவீதை தேடி வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சுக்கிட்டான்? தாவீது ஏத்துக்கிட்டான், நல்ல மாதிரி ஏத்துக்கிட்டான். ஆனா சாலமுக்கு முன்னாடி சாலமன் சொல்றான், டேய் ரொம்ப புத்திமான், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னப்பா சொல்லுங்கப்பா, யோவாப்னு ஒருத்தர் இருக்கான் பாத்துக்க, அவன் மோசமானாலு, அவன் என்னுடைய 2 பேருமே செஞ்சான், கொண்டுட்டான். அதனால அவனை சந்தோஷம் அதிசயம் இருக்கக்கூடாது, அவனுடைய தலைமையில ரத்தத்தோட இறங்க பண்றான், அவனை நீ கொள்ளுதான் நீ புதைக்கணும். அவனா சாகக்கூடாது, அவன் என்ன செய்யணும்? கொள்ளுதான் புதைக்கணும். சீமை ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனை நான் மன்னிச்சு விட்டேன், ஆனா அவன் மோசமானாலு, ஜாக்கிரதை, அவனையும் சும்மா விட்டுறாத அப்படின்னு பழிவாங்கிறத பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும். இவனுக்கு இருக்கிற நல்ல காரியத்தை கடத்தாம இவர் பழிவாங்காம இவன் நல்லா போராடும். விழாக்கள் எல்லாரும் போற வழியே நானும் போகிறேன், ஆனா என்னுடைய விஷயத்தை நான் இடத்துல கொடுத்துருக்கேன். பழி வாங்குறத வச்சுக்கிட்டே இருந்தனால எவ்வளவு தூரம் அது பாஸ் ஆகி போயிருக்கீங்களா? இந்த ஊர்ல நீ குடும்பத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த வீட்டுக்கு போகாத, அந்த வீட்டுல போய் பேசாத. பேசினா ஒரு சேல் குறைஞ்சிருந்தா குறைஞ்சிருமா? இல்ல இல்ல, இப்ப போய் பக்கத்து வீட்டுல போய் டிவி பார்க்க போகுது, தப்பு பண்ண போகுது, இல்ல அந்த பசங்க கெட்ட பசங்களா இருக்காங்க, அவங்க என்னென்னமோ சூழ்நிலை பாக்குறாங்க, இல்லைன்னா தடுக்கிறது தப்பு இல்லை, போகாதப்பா கெட்டு போயிருங்க, பக்கத்து வீட்டுல போகாத, பக்கத்து வீட்டை பார்க்காத, பக்கத்து வீட்டை சிரிக்காத. சில பேர் சொந்த குடும்பத்திலே இருப்பாங்க, பப்பாட்ட பேசக்கூடாது, தாத்தாட்ட பேசக்கூடாது. பழி வாழ்வுகளை யாருக்கு எப்படி கொடுக்குறாங்க? கடல் கடந்து போற மாதிரி சந்ததி கடந்து கடத்துகிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஆண்டவரா இயேசு சிலுவையில யூதர்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்தாங்க. அவரை சுத்தி சுத்தி அடிச்சது யாருன்னா ரோமானியர்கள் அவர் அடிச்சாங்க. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு அந்த நியாயசாரம் இருக்கும்போது இந்த இரத்தப்படி எங்கள் மேலே நீங்கள் பிள்ளைகள் மேல் வர வேண்டும் சொல்லி யூத ஜனங்கள் கேட்டாங்க. யூதர்கள் எல்லாரும் அதனுடைய தண்டனையை அனுபவித்தாங்க. ஆண்டவர் ரோமானியர் யாரையும் ஒண்ணுமே செய்ய உயிரோடு வந்தாரு. வந்த பிறகு என்னவா கொண்டு யாருக்காக தரிசனம் போனாரா? கொள்ளாதனா அவர் உயிரோட வந்திருந்தா அதுவே போய் ஒருத்தருக்கும் தரிசனம் கூட ஆகல. வாசிக்கிறோம், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், அவர் மீண்டும் வரும்போதுதான் அவர்களுக்கு நியாயத்தை கொடுப்பாரு. அவரை பாருங்க, அவரை தான் நம்ம தொழில் கொள்கிறோம். அவர் தான் நம்முடைய தேவன். மன்னிக்கிற சுவாவம் நமக்கு வேணும். இது முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை நான் பார்த்தேன், கற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையை அனுபவித்திருக்கேன். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் தெரியுமா? கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஒடிசால குடும்பத்தோட எரிச்சாங்க. அந்த மிஷினரியும் ஒரு 2 பிள்ளைகள் எரிச்சாங்கல்ல. அப்போ அவங்க எரிச்ச பின்னாடி அந்த பெண்மணி சொன்னது, நான் என்னுடைய முழு மனதாய் இவர்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி இந்தியாவில் உடனே போகல, இந்தியாவில தன்னுடைய மகள் படிப்பு முடிஞ்சு அப்புறம் போச்சு. ஒரு மீட்டிங்ல அவர் பேச விடும் போது அது சொல்ற ஒரு வார்த்தை, ஹீலிங், மன்னிப்பதுதான் நான் குணமடைவதற்குரிய வழி.